ஹைடா திஸ் ஃப்ரம் அம்மு விளையாட்டு இருக்கீங்க. ஐ ஹோப் எல்லாரும் நல்லா நினைக்கிறேன். சரி ஓகேடாமா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிக்குக்குடி அது சிங்கிள் ஃபாதர் ஆகிட்டு ஃபேமஸ் ஆகிட்டுடைய பார்ட் 3டா. ஓகேவா? ஐம் சாரி இவ்வளோ டிலே பண்ணி கொடுக்கறதுக்கு. அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. நம்ம செகண்ட் பார்ட் எப்படி என் பண்ணியிருப்போனாக்கா, நம்ம நம்ஜின் வந்துட்டு ஜிம்னு பார்த்துருப்பாங்க. அந்த மிரர் வழியாக பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னாக்கா இது வரைக்கும் ஜிமின் மேலே ஒரு சின்னதாக கூட ஒரு கீரல் படாமல் வளர்த்துருப்பாரு. இன்னைக்கு பார்க்குறப்போ அப்படி அந்த டாக்டர்ஸ் வந்துட்டு காட்டன் வச்சு பிளட்டெல்லாம் வைப் பண்ணி எடுக்கிறாங்க. அவ்வளோ பிளட்டு அதை பார்க்குறப்போ அவருக்கு அவ்வளோ அழகாக போது. அவர் தாங்க முடியல. இது வரைக்கும் நம்ஜின் வந்துட்டு எதுக்கு எமோஷனல் ஆகவே மாட்டார். சம்டைம்ஸ் ஜிமின் அவருக்கு எமோஷனல் ஆகும். ஆனால் அந்த டேஸ் கூட ட்ராப் அவுட் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணிடுவார். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நம்ம நம்ஜுன். இன்னைக்கு அவரே அறியாமல் டேஸ்ட் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது. இதை பார்க்குற சின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ சின்ன நினச்சி பார்க்குறாங்க, இவர் அழுவார் நினச்சி கூட பார்த்து தெரிஞ்சு ஏசிட்டு பார்த்துருக்காங்க. ஏன்னா 1.5 years அவர் கூட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காரு. அப்போது நம்ம சின்னோட டெலிவரி அப்போது டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, சார் உங்கள் ஒய்ஃபை கம்ஃபர்ட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு. அந்த டைமில் சின்ன வந்துட்டு பார்த்துருப்பாரு. நம்ஜுன் அப்போ கூட அழுதுருக்க மாட்டார். என்ன சொல்லியிருப்பாரு, அங்கே பாரு சின்ன முடியும், நீ வந்து கொஞ்சம் ட்ரை பண்ண, கொஞ்சம் புஷ் பண்ணி எடு, பேபி வந்து ஹெல்த்தியாக பிறக்கணும் ப்ளீஸ் கொஞ்சம் ட்ரை பண்ண சொல்லிட்டு அப்படி தான் கம்ஃபர்ட் பண்ணியிருப்பாரே தவிர அவர் எமோஷனல் ஆகிட்டு அழுதுருக்கலாம் மாட்டார். ஆனால் சின்ன எதிர்பார்த்துட்டு இவ்வளோ அழுவாரோ அப்படி சொல்லி நினச்சிருப்பாங்க. அவர் அழலாம் அழுதுருக்க மாட்டாங்க. அப்படின்னு ஒரு பாசம் தான். ஆனால் இன்னைக்கு அவர் கலை ஒரு டேஸை பார்க்குறப்போ சின்னக்கு புரியுது அவர் எவ்வளோ பாசம் வச்சுருப்பாரு. அவர் தான் வளர்த்துருக்காரு சொல்லிட்டு சிங்கிள் ஃபாதர் அவர் தான் வளர்த்துருப்பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன நினச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் ஒரு டைம் கூட ஒரே ஊரில் இருந்து கூட வந்துட்டு பார்த்ததும் இல்லை, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டதும் இல்லை. ஏன் இப்படி பண்ண, ஏன் விட்டு போன சொல்லிட்டு கேட்கவே இல்லை. என் பக்கத்து கூட வந்ததே இல்லை. அவர் நினச்சிருந்தா வந்து கேட்டிருக்கலாம்ப்பா, என்கிட்ட சண்டை போட்டிருக்கான், என்னால் பண்ணியிருக்கலாம். ஆனால் என் பக்கத்தில் வந்ததே இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் அவரை பார்க்குறேன், இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறேன். அதுவும் அவர் இப்படி ஒரு சுச்சுவேஷன் நான் பார்க்குறேன். அவர் எமோஷனலே ஆகாத ஒரு பாசம் நினச்சிட்டேன்னா இன்னைக்கு அவர் இவ்வளோ எமோஷனல் ஆகிறாருன்னா அவருக்கு எவ்வளோ பாசம் வச்சுருப்பாரு ஜிமின் மேலே. சொல்கிற மாதிரி சின்ன அழுதுகிட்டே இருக்காங்க. நான் எவ்வளோ வருஷமாக யாரை பார்க்கணும்னு ஒரு ட்ரீம் வச்சுருந்தனோ, யாரை ஒரு டைமாக லைஃப்பில் பார்த்துட மாட்டேன்னு ஏங்கினோ அந்த பர்சனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அதுவும் என்னோட காரால் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ரொம்ப அழகாங்க. நான் பாரு என் லைஃப்பில் எவ்வளோ அழைக்கிற ஒரு பர்சனாக இருந்திருக்கேன். நான் மட்டும் ஏன் எப்படி இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம சின்னதான் ரொம்ப அழகாங்க. இந்த ஆக்சிடென்ட் எனக்கு நடந்துருக்கக்கூடாதா, நான் போய் செதுருக்கக்கூடாதா, என் பையனுக்கு அப்படியே நடக்கணும், அதுவும் என் காரில் போயிட்டு நம்ம சின்ன அவ்வளோ அழகாங்க. அவ்வளோ தேம்பி அவருக்கு அழுதுருக்காங்க. இப்போ சுகாக்கு புரியல சின்ன ஏன் வந்துட்டு இவ்வளோ அழகாங்க அப்படி சொல்லிட்டு. இப்போ சுகா பார்க்குறாங்க, சின்ன அப்படி சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க, சுகா சொல்கிறாங்க, எதுக்கு இவ்வளோ அழகாங்க பாரு, ஒன்றும் அந்த பசங்களுக்கு ஓகேவா சரியாக சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க, உனக்கு எப்படி ஏன் பெயின் புரியும் சொல்கிற மாதிரி சின்ன நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே இருக்குது ஏன் குழந்தை, நான் பெற்ற குழந்தை அப்படி சொல்லிட்டு சின்னதான் அவ்வளோ அழுதுட்டு இருக்காங்க. அவள் தாங்க முடியல அப்படி நம்பிட்டு பார்த்தா டேஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்கும். இதை பார்க்குற ஜாக்சனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நான் ஜாக்சன் பார்த்ததே இல்லை. நம்ஜன் அழுதானா இன்னைக்கு பார்க்குறாங்க அவர் கண்ணில் அவ்வளோ டேஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜாக்சன் தான் நம்ஜன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க, நம்ஜன் ஜாக்சன் ஹக் பண்ணி ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாரு. இது எல்லாருமே பார்க்குறாங்க, ஒரு மாதிரி இருக்குது. இப்போது நம்ம சின்னக்கு இன்னும் கஷ்டமாக இருந்துச்சு. நம்ஜன் அழுத பார்க்குறப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் இவ்வளோ அழுதாருனா அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுகுதுட்டே இருக்குது. இப்போது நம்ம ஜாக்சன் நாங்கள் பாஸில் கூட்டிட்டு வந்து சேரில் உட்கார வைக்கிறாங்க. நம்ஜன் அப்படியே கீழே ஹைடை டவுன் பண்ணுறாங்க. அவரோட டேஸ் போகிறவங்க அந்த ஃப்ளோரில் தான் ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கு. இப்போது ஒரு டாக்டர் வராங்க. வந்துட்டு இங்கே பாருங்க சொல்கிறாங்க. ஜாக்சன் திரும்பி பார்க்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, இந்த பையனுடைய வந்துட்டு அட்டைனர் யாரும் வரலையா சொல்லி கேட்குறாங்க, உங்கள் ஃபேமிலியிலேருந்து வரலையா அப்படி கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க, நம்ம ஜிம்மோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யோன்ஜன் சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. எனக்கு அந்த பையனுக்கு ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குது, சரியா உங்கள் பேரண்ட்ஸ் சைன் வேணும் அப்படி கேட்குறாங்க. இப்போது யோன்ஜன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க டாக்டர், நான் வர வைக்கிறேன் சொல்லிட்டு இப்போ அவரும் கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ ஃபைனலாக யோன்ஜனோட பேரண்ட்ஸுமே வந்துட்டாங்க. வந்து பார்க்குறாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஆக்சிடென்ட் சொல்ல அவங்களுக்கு தாங்கிக்க முடியல. இப்போது அவங்க சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ யோன்ஜன் அம்மா ரொம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் நம்பிச்சு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்முக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு. டாக்டர் வெளில வராங்க. விழுந்துட்டு மிஸ்டர் நம்ஜன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் டாக்டர் சொல்கிறாங்க, அதாவது உங்கள் பையனுக்கு வந்து பிளட் தேவைப்படுது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பிளட் தேவைப்படுது, ஏன்னா ஹெவி லாஸ் ஆகிருக்கு பிளட் வந்துட்டு, எனக்கு ஹெட்டில் அடிப்பட்டுருக்கு இல்லையா, இப்போ சர்ஜரிக்கு அப்புறம் பிளட் கண்டிப்பாக அவங்க கொடுத்தே ஆகணும், ஆனால் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுறீங்களா, எனக்கு எங்கள் பிளட் பேங்கில் வந்து அவைலபிள் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க, என் பையனுக்கு எனக்கு பிளட் கொடுத்தா நான் கொடுக்குறேன் டாக்டர் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் சர்ஜரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுங்க சரியாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது எங்கள் டியூட்டி அப்படி சொல்லிட்டு அவங்கள போயிடுறாங்க. இப்போ நம்ஜன் அப்படியே கையை வந்து ப்ரேயர் பண்ணுறாரு. முதல் தடவை நம்ஜன் ப்ரேயர் பண்ணுற கூட இன்னைக்கு தான் சின்ன பார்க்குறாங்க. ஈவன் ஜாக்சனே இதை பார்க்குறாங்க. இது வரைக்கும் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை, ஏன்னா என்கிட்ட எல்லாமே இருக்குது, எனக்கு எல்லாமே லைஃப்பில் கொடுத்துருக்கீங்க, வேணும் போதுன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு கொடுத்துருக்கீங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் நான் எல்லாத்த விட்டு நேசிக்கு நான் லவ் பண்ணுற ஒன்றுனாக்கா என் பையனை மட்டும்தான், அவனை தாண்டி வேறு இந்த வேர்ல்டில் எனக்கு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. எனக்கு தயவு செஞ்சு போகும், எனக்காக நான் மடிப்பிச்சா கேட்டுக்கிறேன், எனக்கு என் பையன் வேணும், என் பையன் நம்ம இருக்க முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அவனை 17 வருஷம் பார்த்து வளர்த்துருக்கேன், அவனுக்கு சின்னதாக கூட தாங்க முடியாது, ப்ளீஸ் கடவுளே எதனா பண்ணுங்க, ஒரு மேஜிக் பண்ணி என் பையனை பத்திரமா வந்து கூட்டிட்டு வந்துடுங்க, அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவன் சேஃபாக இருக்கணும், அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படி நம்பிச்சு தான் ப்ரேயர் பண்ணுறாங்க. இது பார்க்குற சின்னக்கு இன்னும் ரொம்ப உடஞ்சி போயிடாரு. அவர் ரொம்ப பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி சின்னக்கு இன்னொன்று அழகு வந்துட்டே இருக்கு.
இப்போ அந்த டிரைவர் தான் கிட்ட வராங்க. சின்ன குட்டி சிவா குட்டியும் பாருங்க சின்ன சிவா நீங்கள் போயிடுறீங்களா, நான் பார்த்துக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. சிவா பார்க்குறாங்க. அது எப்படி போக முடியும், ஃபோன் அவங்க கிட்ட இருக்கு, எப்படி போகிறது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இல்லை மேனேஜர் வந்துடுவாங்க, வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 1 hour ஆஃப்டர் ஒரு மேனேஜர் வந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்முக்கு சர்ஜரி போயிட்டு தான் இருக்குது. அப்படியே நம்ம மேனேஜர் வந்து மே பார்க்குறாங்க. சின்ன சுகா அப்படி கூப்பிட்றாங்க. சின்ன பார்க்குறாங்க. சின்ன தான் அவ்வளோ அழுதுருக்காரு. அழுது மாஸ்க் இவ்வளோ அணிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன மேனேஜர் பார்க்குறாங்க. சின்ன உனக்கு என்ன ஆச்சு கேட்குறாங்க. இப்போ சுகா தான் ஒன்றும் இல்லை சார், அவர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டா சொல்கிறாங்க. எமோஷனல் ஆகிட்டா நான் சரி ஓகேங்க பாரு கிளம்புங்க சொல்லிட்டாங்க. சார் அது சொல்லிட்டாங்க நான் பேசுகிறேன் ஓகேவா, நான் இன்ஸ்பெக்டரை பேசுகிறேன், நீங்கள் போங்க, நீங்கள் 2 பேர் போயிட்டு காரில் உட்காருங்க சொல்லிட்டாங்க. ஜின் பார்க்குறாங்க. சார் முடியாது சொல்லிட்டாங்க. பாரு ஜின் ஓகேவா, இப்போ ஆர்குமெண்ட் பண்ண டைம் இல்லை ஓகேவா. அங்கே அந்த பக்கம் கான்செப்ட் ரெடி ஆகிட்டுருக்காங்க எல்லாம் சரியா. ரிஹர்சல் பண்ணணும், ரிஹர்சலுக்கு அப்புறம் கான்செப்ட் அங்கே அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. அங்கே போ சரியா சொல்லிட்டாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. ஜின் நீ வா சொல்லிட்டு ஜின்னோட ஹேண்டை ஃபோர்ஸ்ஃபுல்லாக சுகா எடுத்துட்டு போகிறாரு. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தான் இருக்கணும் தெரிஞ்ச பிரச்சனை ஆடு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடாங்க. இப்போ நம்ம மேனேஜர் வராங்க. இங்கே பாருங்க இன்ஸ்பெக்டர் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் திரும்பி பார்க்குறாங்க. என்னட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. என்ன பேசணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க தள்ளி வராங்க. இங்கே பாருங்க நீங்கள் வாங்கி வச்சிருக்கீங்க எங்கள் ஐடலோட ஃபோனை கொடுங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அவங்க எங்கள் சொல்லி இப்போ தான் இன்ஸ்பெக்டர் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க 2 பேரும் காணும் ஜென்னு ஷோவும். அவங்க என்ன கேட்குறாங்க. பாருங்க சார் உங்களுக்கு தெரியல வந்து உங்களுடைய நல்லாவே தெரியும் சார், நீங்கள் இன்ஸ்பெக்டர் இருக்கீங்க உங்களுக்கு தெரியாதா, ஒரு கார் ஓட்டிட்டு வராங்கனாக்கா கார் டிரைவர் மட்டும் தப்பு, ஆக்சிடென்ட் பண்ணது அவரோட தப்பு தானே, அவர் அரெஸ்ட் பண்ணிங்கனாக்கா ஒரு நியாயம் இருக்குது. நாங்கள் அது வந்து லீகலாக கோர்ட்டில் பார்த்துக்குறோம் ஓகேவா. ஆனால் கார் இருந்த எங்களோட ஐடல்ஸ் எப்படி அரெஸ்ட் பண்ணுங்க அப்படி கேட்குறாங்க. அதுவும் சொல்கிறாங்க நீங்கள் அரெஸ்ட் பண்ணல ஜஸ்ட் கூட்டி வந்துருக்கீங்கன்னு தெரியும் ஓகேவா, நீங்கள் கேஸில் அவ்வளோ சீக்கிரம் ஃபைல் பண்ண முடியாது ஓகே. அவங்க எவ்வளோ பேர் ஐடல்ஸ் தெரியுமா, அந்த வேர்ல்டு ஃபுல்லாக உங்கள் ஃபேன்ஸ் இருக்காங்க, நீங்கள் எதனா பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் உங்களுக்கு தான் ஓகேவா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இவன் தப்பு அவங்க மேலே கிடையாது, டிரைவ் பண்ணது டிரைவர் ஓகேவா, நீங்கள் கேஸ் போடுறது அவங்க மேலே போடுங்க ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. பாருங்கள் சார் உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஒரு நாள் யோசிச்சு பண்ணுங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஒரு பஸ் போயிட்டுருக்கு, ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது, டிரைவர் மேலே தப்பு பேசஞ்சர் மேலே தப்பா என்ன கேட்குறாங்க. பேசஞ்சர் மொத்த பேர் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படி கேட்குறாங்க. அப்போ அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரோட பேச முடியல அது சொல்கிறாங்க. நல்லா லா தெரிஞ்சுட்டீங்க அப்படி இருக்கலாம் மாசு கேட்குறாங்க. இப்போ ஒரு அமைதியாக இருக்காரு. மொபைல் கொடுங்க சொல்கிறாங்க. மொபைல் கொடுத்துட்றாங்க. நீங்கள் கேஸ் அவங்க மேலே ஃபைல் பண்ணிங்க ஓகேவா சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. போயிட்டு சின்ன சுகா உட்கார வைக்கிறாங்க. காரில் அவங்க ரெண்டு உட்காந்துட்டாங்க. டிரைவர் கார் எடுங்க சொல்லிட்டாங்க. சின்ன பார்க்குறாங்க. இங்கே பாருங்க சார் சொல்கிறாங்க. அங்கே பாரு சின்ன டென்ஷன் பண்ணாத ஓகே, ஏற்கனவே ரொம்ப டென்ஷனாக தானே இருக்கு. முன்னாடி அந்த கார் போயிட்டு நீங்கள் 2 பேரும் வராமல் இருக்குது அங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது சரியா, போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ கார் மூணு ஆகுது. சின்னக்கு நான் அவ்வளோ அழகாக அவளுக்கு தாங்கிக்க முடியல, பக்கத்து கூட நம்மளால இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அழகாது எதுக்காக அழகாக சொல்லி அழ முடியல. தன்னோட பையன் இப்படி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கான், அவன் பக்கத்தில் நம்ம இருக்க முடியாமல் இப்படி போயிட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லி சின்னக்கு அவ்வளோ அழகாக வருது. இப்போ சுகர் பார்க்குறாங்க. பாரு சின்ன நீ எமோஷனல் பர்சன் தெரியும் ஓகேவா, நீ ரொம்ப சென்சிட்டிவ் சொல்லிட்டு அதுக்காக இவ்வளோ அழாதரா பார்த்துக்கலாம் ஒன்றும் ஆக சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம அனுப்பிச்சுட்டு அவ்வளோ அழுதுட்டு இருக்காரு. அவருக்கு அவ்வளோ தாங்கிக்க முடியாமல் அழுதுட்டு இருக்காரு. ஃபைனலாக நம்ம நம்ஜுக்கு டாக்டர் பார்க்குறாங்க. மிஸ்டர் நம்ஜு சொல்கிறாங்க. இப்போ ஆஃப்டர் 1 hour அப்புறம் தான் டாக்டர் வராங்க. நான் சர்ஜரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு ஓகே பிளட் கொடுக்குறீங்களா சொல்கிறாங்க. ஓகே சொல்லி இப்போ நம்ஜு வராங்க. இப்போ நம்ஜு நம்மளோட ஜிம்மில் பார்க்குறாங்க. அப்படியே இந்த பக்கம் பிளட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அப்படியே பிளட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ஜுன்னு பார்க்குறாங்க. உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன் சரியா, நீ என்னோட உயிர் ஓகேவா, நான் அப்படிலாம் விட மாட்டேன் சொல்லி நம்ஜு தான் உன்னோட வேல்யூ தெரியாதவங்க தூக்கி போட்டு போகலாம், ஆனால் நான் அப்படிலாம் விட மாட்டேன் சரியா, நீ என்னோட ஏஞ்சல் எப்போ நீ கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜு பார்க்குறாங்க. உனக்கு இந்த உலகத்தோட எல்லா சந்தோஷத்தை கொடுக்கணுன்ற அப்பாவோட ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு கூட அவ்வளோ டேஸ் வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் அவங்க லைஃப்ல இவ்வளோ இப்படி ஒரு டே அவர் பார்த்ததே கிடையாது. ஒரு டே நீ ஒரு லைஃப் நீ ஒரு டைம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அளவுக்கு நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி ஜாக்சன் பார்த்துருக்காங்க. ஜாக்சன் ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜாக்சன் எடுக்கிறாங்க. பார்த்தா நம்பியோட அம்மா பண்றாங்க. ஐயோ ஆண்டியா சொல்லிட்டு ஹலோ ஆண்டி சொல்றாங்க. எப்பா என் ஜிம்முக்கு ஃபோன் பண்ணுறேன் எடுக்க மாட்டாப்பா குழந்தை, அவன் ஃபோன் எடுக்க மாட்டேன்றான். சரி நம்ஜிற்கா ஃபோன் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா நம்ஜிட் ஃபோன் ரிங் ஆகுது, ஆனால் எடுக்க மாட்டான். எங்கப்பா அவங்க 2 பேரும் அப்படி கேட்குறாங்க. ஏன் ஜிம் வீட்டுக்கு இவ்வளோ நேரம் ஆகிட்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. ஆண்டி நான் சொல்ற பிளேஸ் கொஞ்சம் வர முடியுமா சொல்றாங்க. என்னப்பா சொல்றாங்க. நீ வாங்க சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாரு சொல்லிட்டு இப்போ அவங்ககிட்ட ஒரு பதற அடிச்சு வராங்க. எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா, நம்பிச்சிருக்கிறது முடியலையோ அப்போ சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சின்ன காரில் போகும்போது அவ்வளோ அழுக தான், அவர் அவ்வளோ தாங்கிக்க முடியல, அவ்வளோ ஒரு மாதிரி அழுக வேண்டிகிட்டே இருக்காங்க. பாருங்க கடவுளை இது வரைக்கும் நான் என் லைஃப்பில் எதனா புண்ணியம் பண்ணியிருப்பேன்ல, எவ்வளோ பேருக்கு நான் எவ்வளோ டொனேஷன் பண்ணியிருக்கேன், எத்தனை குழந்தைங்களுக்கு டொனேஷன் பண்ணியிருக்கேன், அந்த புண்ணியம் எல்லாமே குழந்தைக்கு சேரணும், என் குழந்தை பத்திரமா சூப்பர் பண்ணுங்க ப்ளீஸ் எனக்காக சொல்கிறேன். சின்ன தான் ரொம்ப அழகாங்க. அவன் பக்கத்து கூட நான் போக மாட்டேன் இனிமே, என்னமோ தெரியல என்னால் அவனுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு கூட எனக்கு தோணுது. அவன் வந்து சேஃபாக இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா வாழணும், நிறைய வாழணும் அவன் சொல்கிறேன். சின்ன அழுதுகிட்டே வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம நம்பியோட அப்பா அம்மா வந்துட்டாங்க. ஜக்சன் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. நம்ஜிற்கு வர முடியல அப்படி கேட்குறாங்க. ஆண்டி நம்ஜிற்குள்ள எதுவும் ஆகலை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நம்ம ஜிம்முக்கு தான் ஆண்டி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்னாச்சு பாப்பி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்ஜியோட அப்பா அப்படியே போகிறாங்க. போய்ட்டு மிரருக்கு முன்னாடி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ஜின் பிளட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் படுத்துருக்காரு. அப்படின்னா ஹெட் ஃபுல்லாக பேண்டேட் தான் போட்டு ஆக்சிஜன் மாஸ்கில் வச்சு பார்க்கவும் அவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. எனக்கு மார்னிங் அவ்வளோ அழகாக ஏஞ்சல் மாதிரி பார்த்துருப்பாங்க. அந்த பைக்கை ஒரு ரைட் பண்ணி போகிறப்போ அவ்வளோ அழகாக இருப்பார். இப்போ பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டாக எல்லாமே வேறு மாதிரி இருக்கப்போ அவருக்கு அவ்வளோ ஏற்றுக்க முடியல. ஜாக்சன் என்னது கேட்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. சொல்லுப்பா இது என்னது சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. அங்கிள் அது ஆக்சிடென்ட் சொல்கிறாங்க, எப்படி நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் ஃபைன் பண்ணுறாங்க, இந்த பர்சன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க சொல்லுவோம். இப்போ நம்ஜனோட அப்பா போயிட்டு அந்த டிரைவர் பிடிச்சிட்டு அவ்வளோ ஸ்லாப் பண்ணுறாரு. இங்கே பாரு, உனக்கு யார் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தது? என்னோட கிராண்ட் சைன் மேலே உனக்கு யாரோட கார் ஏற்றுனது? என் இன்ட்ரெஸ்டோட பண்ணியா? பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க, இப்படி பண்ணி அப்படி கேட்குறாங்க. இப்போ டிரைவர் பார்க்குறாங்க, சார் சார் எதுவுமே பண்ணல சார், ப்ளீஸ் சார் சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காரு. போலீஸ் ஆஃபீஸர் பார்க்குறாங்க, பாருங்க சார், நீங்கள் வந்துட்டே கேஸ் கொடுத்தீங்கன்னா நான் ஆக்ஷன் எடுக்கிறோம், ஓகேவா? நீங்கள் அடிக்கக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வர்றாங்க. இப்போ நம்ஜனோட அப்பா பார்க்குறாங்க, அங்கே பாருங்க சும்மா விட மாட்டேன் சரியா, என் பையன் என்னோட கிராண்ட் சன் மேலே கார் ஏற்றுனதுக்கு உன்னோட லைஃப்ல உள்ள வைக்கல, என் பேர் கிம்முல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ஜியோட அம்மா தான் ரொம்ப அழகாங்க. ஏன்னா தன்னோட பையன் பிளட் கொடுத்துட்டு இருக்கான், தன்னோட கிராண்ட் சனுக்கு இப்படி அடிப்பட்டுருக்கு, இவங்க பேருக்கு எப்படி இப்படி அடிச்சு சொல்லிட்டு ரொம்ப அழகு வருது அவங்களுக்கு. அதான் ஜிம்மிக்கு எப்படி இப்படி அடிச்சு சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. அப்படின்ட்டு எப்படி டைம் போயிட்டே இருக்குடா. ஆல்மோஸ்ட் இப்போ நம்ஜினும் பிளட் கொடுத்து முடிச்சிடறாங்க. இப்போ நான் சொல்லி பார்க்குறாங்க, போதும் சார் சொல்லிட்டு ஏற்று அந்த அவங்களுக்கு அந்த இதில் எடுத்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. எப்போ ஜிம்னி ஐஸ் ஓப்பன் பண்ணுவான்னு கேட்குறாங்க. இப்போ நான் பார்க்குறாங்க, சார் தெரியல சார், டைம் எடுக்க, ஏன்னா சர்ஜரி பண்ணியிருக்காங்களே, தலையில் வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க, டைம் எடுக்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ஜின் ஓகே சொல்லிட்டாங்க, நீங்கள் வெளில இருங்க சார் சரியா சொல்லிட்டாங்க, நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கு நீங்கள் வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு ஐசியூ வார்டு தான். இப்போ ஜிம்மி நம்ஜன் வெளில போயிடறாங்க. வெளில போட்டு பார்க்குறாங்க, நம்ஜன் அம்மா போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ஜன் சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க என்னாச்சு இப்போ குழந்தைக்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜன் சொல்கிறாங்க, அவருக்கு ரொம்ப அழகு வருது. அங்கே பார்க்குறாங்க, அம்மா ஒன்றும் ஓகே பார்த்துக்கலாமா சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் யோசிச்சுட்டு சர்ஜரி முடிச்சு வெளில வராங்க. பாருங்க சார் சர்ஜரி பண்ணியாச்சு, ஓகேவா? ஐ திங்க் மார்னிங் ஐஸ் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா சொல்கிறாங்க. மார்னிங் வந்து பார்க்குறோம் சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு அப்போ பார்க்குறாங்க, பாரு உங்க மேலே கண்டிப்பாக கேஸ் கொடுத்து தீருவேன், நீ லைஃப்பில் உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜன் பார்க்குறாங்க. நம்ஜன் பார்த்துட்டு இங்கே பாருங்க, நீங்கள் யார் எங்கே வந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டிரைவர் தான், நாங்கள் பிக் ஹிட் கம்பெனி சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. இந்த நம்ஜன் பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டு இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கேஸ் ஃபைல் பண்ண சொல்கிறாங்க. 2 பேருமே கேஸ் ஃபைல் ஆகிடுது. இப்போ அந்த டிரைவர் அந்த போலீஸ் பார்க்குறாங்க. அப்போ உங்களை அரெஸ்ட் பண்ணுறவா சொல்லி கேட்குறாங்க. உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் ஓகே சொல்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க, அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. அவர் கண்ணு ஃபுல்லாக டிஎஸ்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ஜனுக்கு ஒரு வீடியோ ஒன்று வந்துட்டுருக்கு மொபைலுக்கு. நம்ஜன் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்ததும் பயங்கர ஷாக்கு நம்ஜனுக்கு. அதை ஏற்றுக்க முடியல. வந்துட்டு அந்த வீடியோவை ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்காரு. இது எந்த வீடியோ, இது எப்படி கிடச்சி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு நம்ஜன் ஜாக்சன் இங்கே எது சொல்லிட்டு இருக்க சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு நம்ம முதல்ல போயிட்டு கால் பண்ணி ஒரு பசங்க பேசுகிறாங்க, வீடியோ எப்படி கிடச்சி சொல்லி கேட்குறாங்க. சார் இப்போ நடந்துச்சு நான் பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, சார் ஓகே சார். நம்ஜனுக்கு அப்படி ஒரு கோவம், இது வரைக்கும் இருந்த ஒரு கோவம் வந்துட்டு 100 மடங்கு அதிகமாகிடுச்சு அந்த கோவம். அவர் பார்க்குறாங்க, நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார் சொல்லிட்டு அவர் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த வீடியோ அனுப்புறது ஒரு ஜேர்னலிஸ்ட், ஓகே நம்ஜனுக்கு வேண்டிய ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் அதை அனுப்பியிருக்காங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க, இது வரைக்கும் அவர் வந்து பெருசாக எடுத்துக்கிட்டே கிடையாது எதையுமே. இன்னைக்கு பார்க்குறாங்க, அவர் இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க நடந்தது இவ்வளோ நேரம் இங்கே யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரிமைண்ட் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணி பார்க்கும்போது இங்கே யார் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் ரெசிசிட்டிவ் செக் பண்ணி போய் பார்க்குறாங்க. அதுலேயும் பார்த்துட்டாரு, அப்படி ஒரு உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காரு. நீ வந்துட்டு எவ்வளோ நீ இது கொண்டு ஒரு தப்பு பண்ணிட்டு போனேன், அப்போ நான் விட்டுட்டேன், ஆனால் இன்னைக்கு படிக்கிற தப்புக்கு நான் சின்ன விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன நம்பி நல்லா பார்த்துருக்காரு. நீ இதுக்கப்புறம் உன் லைஃப் ஃபுல்லாக எப்படி நீ ஃபீல் பண்ணுவேன், என் பையன் மேலேயே எப்படி இந்த மாதிரி என் பையனுக்கு நடந்ததுக்கு நீ தான் ரீசனா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிருக்கு. அப்படி ஒரு கோவம் அவரோட ஏற்றுக்க முடியல. இப்போ நம்ஜன் வராங்க. வந்துட்டு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, சார் சொல்கிறாங்க நீங்கள் அந்த பையனை விட்டுருங்க சொல்கிறாங்க. இவங்க விட்டுருங்க சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க, நீங்கள் அரெஸ்ட் பண்ண வேணாம், நீங்கள் விட்டுருங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ண வேணாம், ஓகேவா சொல்கிறாங்க. நீங்கள் அரெஸ்ட் பண்ண வேணாம், இவங்க வந்து என்ன சொல்ல பீப்புள் தான் ஜஸ்ட் கார் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஆனால் சார் சொல்கிறாங்க, ப்ளீஸ் எனக்கு புரியுது, ஓகே நீங்கள் விட்டுருங்க சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ ஸ்டாப்பை பார்க்குறாங்க, நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு நான் நல்லா தெரிஞ்சால் பேசுகிறேன், நீங்கள் விட்டுருங்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணு புரியல சார், அவங்க விட்டுறாங்க. இப்போ அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே அவரை கூட்டிகிட்டு போய் வந்து விட்டுறாங்க. நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க, நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த டிரைவருக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது, அப்பாடா விட்டுட்டாங்க, ஏதோ புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு தப்பு சொல்லிட்டு. கார் வந்து பிரேக் பிடிக்காம தானே போயிடுச்சு, அது நம்ம மேலே தப்பு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு போயிடாரு. இப்போ நம்ஜன் பார்க்குறேங்க, எல்லாத்துக்கு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமைதியாக இருக்காங்க. என் ஜிம் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகிட்டு வெளியே வரட்டும் அப்புறம் இருக்கிறது சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்காரு. இப்போ அப்படியே ஜாக்சன் பார்த்துருக்காங்க. இங்கே பாரு ஜாக்சன், நீ வீட்டுக்கு போ, நீ அங்கே அப்பா அம்மா கூட்டி வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் அம்மா பார்க்குறாங்க, என்ன நம்ஜன் பேசுகிறேன், எனக்கு கிராண்ட்சன் எப்படி இருக்கா, நான் போய் வீட்டில் போய் உட்காந்துக்க சொல்றியா சொல்லி கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, நான் இங்கே தான் இருக்கேன், ஓகேவா ஜிம்மில் எந்திரிச்சு கிராண்ட்மா சொல்லிட்டு பேசினதுக்கப்புறம் எனக்கு எதுவும் சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் க்யூர் ஆகிட்டு அவன் நல்லா அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டி போகலாம் சரியா, அப்புறம் வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் தான் இருந்த பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது வாங்குறேன், ஓகேவா அந்த ரூமில் அம்மாவும் அப்பாவும் ஸ்டே பண்ணிக்கிட்டு சொல்கிறாங்க. ஓகே சொல்லி இப்போ பக்கத்தில் ஒரு ரூம் வாங்குறாங்க. ரூம் வாங்கிட்டு அந்த ரூமில் ஸ்டே பண்ண வச்சுருக்காங்க. இப்போ நம்ஜன் தான் பார்க்குறாங்க. ஜாக்சன் டைம் வந்து வீட்டுக்கு கிளம்ப சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, இல்லைடா உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஓகேவா நீ இப்போ அப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சன் ஓகே மாறி நான் வரேன், எந்த ஹெல்ப் கூப்பிட்டு சரியாக சொல்கிறாங்க. ஓகேடா சொல்லி போயிடுறாங்க. யோன்ஜனோட பேரண்ட்ஸ் வந்துட்டு பக்கத்தில் இன்னொரு ரூம் வாங்கி அவங்க ஸ்டே பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ஜன் ஜிம் ரூம்கிட்ட வராங்க. ஜிம்மோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. அது குட்டி ஹேண்ட் அழகாக இருக்குது. அப்போ அவர் நினச்சி பார்க்குறாங்க, அவர் 3 மந்த்தாக இருக்கும்போது தான் ப்ராப்பராக ஹோல்டு பண்ணியிருப்பார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹோல்டு பண்ணி பயப்படுவார். ஏன்னா குட்டி குழந்தை நம்ம டக்குனு கீழே விட்டுருவோம்னு அவ்வளோ பயப்படுவார். பெட்டில் இருக்கும்போது தான் குழந்தை போய் கொஞ்சிட்டே இருப்பார் முதல் தடவையாக. அப்போ எப்படின்னாக்கா இதுக்கப்புறம் அவனுக்கு யாரும் இல்லை, நம்ம தான் அவர் சிங்கிள் ஃபாதராக இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தூக்கியிருப்பார். அப்போ நினச்சி பார்க்குறாங்க, அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ நம்ம நம்ஜன் தூக்குறப்போ நம்ம நம்ஜனுடைய ஒரே ஒரு ஃபிங்கரை நம்ம ஜிம்மில்
சொல்லிட்டு அவர் மொத்த ஹேண்டாரி ஹோல்டு பண்ணியிருப்பாரு. ஏன்னா குட்டி குழந்தையோட ஹேண்ட் தானே, அப்போ ஹோல்டு பண்ணியிருக்கும். அப்போ நம்பிச்சு கிஸ் பண்ணி பாருங்க அந்த ஹேண்டில். இதுக்கப்புறம் அப்பா உனக்கு இருக்கா சரியா, நீ அப்பாவோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டல, எனக்கு அப்புறம் அப்பா தான் ஒரு லைஃப்பில் ஃபுல்லாக நான் இருக்க போகிறேன் சரியா சொல்லிட்டு, உனக்காக ஒரு லைஃப்பை நான் வாழ்வேன் சரியா சொல்லிட்டு நம்பிச்சு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு அவர் நினச்சி பார்க்குறாங்க, ஐம் சாரி ஓகேவா, நான் உனக்கு ப்ரொடெக்ட் பண்ண முடிட்டேன்னா, உன்னை பத்திரம் பார்த்துக்க முடிட்டேன்னா, உனக்கு கேர்லெஸ் வந்துட்டேன், அதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சுல, ஐம் சாரி அப்பா மன்னிச்சிட்டு சொல்லி நம்ம அமிச்சுன்னா பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க நான் உனக்காக ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு சொல்லிட்டு, உண்மை சொல்லவா நீ தான் எனக்காக ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு சொல்லுவா. எனக்கு எல்லாரும் வந்துட்டு குழந்தைங்க தான் அப்பா வந்து குழந்தைங்களை கம்ஃபர்ட் பண்ணுவாங்க சொல்லுவாங்க அழுதா. ஆனால் முதல் தடவை ஒரு குழந்தை அப்பாவை கம்ஃபர்ட் படிச்சினாக்கா அது நீ தான் சரியா. எனக்கு ரொம்ப லோன்லியாக இருக்குது, ரொம்ப கஷ்டம் என் லைஃப்பில், நான் அவ்வளோ அழுதுருக்கேன். அப்படி வந்துட்டு கொண்டு வரும்போது நீ குட்டி பையனாக இருந்த ஒரு 5 years இருக்குமா அப்போ அப்படி சொல்ல விட்டாட்டா, உங்களுக்கு ஹெட் பெயினாக இருக்குது அங்கே வாங்க தள்ளி உங்கள் ஹெட்டை வச்சுக்கோங்க சொல்லிட்டு லேப் காமிச்சு நானும் லேப் வந்து வச்சுப்பேன். அப்படி அழகாக குட்டி குட்டி ஹேண்டால் என்னோட ஹெட்டை வந்து மசாஜ் பண்ணி விடுவேன். ஒன்றும் இல்லடா அப்படி சொல்லிட்டு பிடிச்சி விடுவேன். எனக்கு ஹெட் பெயினாக இருக்கு சொன்னால் அப்படி தைலெல்லாம் போட்டு விடுவேன், தைலெல்லாம் போட்டு தேய்ச்சி விடுவேன். ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீ சொல்கிறது வாட்ஸ் நீ அவனோட கம்ஃபர்ட் உன்னோட லேப் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். லைக் ஒரு அம்மா மாதிரி என்னோட அம்மா கிட்ட கூட அவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணது தெரியுமா. அது என் அம்மா கிட்ட கூட அவ்வளோதான் ஷேர் பண்ண முடியாது ஃபீலிங்ஸ். ஆனால் உங்ககிட்ட இருந்து கொஞ்ச நேரம் பக்கத்தில் வந்து நான் என்னோட பேர் நான் மறந்துன்னு தெரியுமா. என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன், என்னை பார்த்துக்கு ஒரு ஏஞ்சல்டா நீ சொல்கிற மாதிரி அம்ஜன் பார்க்குறாங்க. நான் உன்னை பார்த்துட்டேன்னு கேட்டதை நீ நல்லா பார்த்துக்கிட்டு அவ்வளோ அதுதான் உண்மை. டேடா டைமுக்கு சாப்பிடணும், டேடா தூங்குனீங்களா சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் என்னை அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுப்பா தெரியுமா. நீ எனக்கு ஒரு காட் கிஃப்டட் ஏஞ்சல். ஒன்று வேணா உன்னோட வேல்யூ தெரியாமல் தான் விட்டு போயிருக்காங்க, ஆனால் என்னைக்குமே நான் விட்டு போக மாட்டேன் சரியா. அந்த டேடா ஒரு ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் கூடவே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் லைஃப்பில் நான் பார்க்க சந்தோஷம் எல்லாத்தையும் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு எப்படிலாம் பார்த்து ஒரு லைஃப்பை செட் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். நம்ம உனக்கு இன்னைக்கு இப்படி ஆனதை என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. நம்ம ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிச்சுருந்தோம் அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு டீயர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஜிம்மில் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்கு. இந்த பையனை உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, அந்த ஒன்று அப்படி பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பையனாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டோம்மா. நம்பிச்சு ரொம்ப அழுதாங்க. என் அப்பா அம்மா கொண்டா கூட தாங்கிப்பாங்க, உனக்கு ஒன்றா சத்தியமாக தாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. அப்படி வந்து பக்கத்து வந்து இருந்தாக்கா அவரோட ஹெட்டை வந்துட்டு நம்ம ஜிம்முடைய அந்த பெட்டில் வைக்கிறாரு. ஜிம்மோட ஹேண்டு அது அந்த ஹேண்டை பிடிச்சிக்கிட்டே ஹெட்டை வச்சுக்கிறாங்க. இப்போ அப்படியே ஜிம் அவர் தூங்க ஆரம்பிச்சிடா, அழுதுகிட்டே இருந்து தூங்கிட்டாரு. அப்படி பூசான் சைடு பார்க்கலாம்டா ஒரு கான்சர்ட்டே முடிஞ்சிச்சு. டைம் இப்போ வந்துட்டு 12:30 ஆகுது. இப்போ தான் கான்சர்ட் முடிஞ்சதுக்கு இறங்குறாங்க. ஏன்னா கான்சர்ட் அவ்வளோ நடந்திருக்கும். ஏன்னா கான்சர்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பாசம் தான் கான்சர்ட்ல அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு பாடிருப்பாங்க. ரொம்ப அந்த ஹை நோட்ஸ் ரொம்ப ஹெவியாக பாடிருப்பாங்க. அவங்க த்ரோட்டு வாய்ஸில் சேஞ்சஸ் ஆகிருக்கும். இப்போ ஃபைனல் அவங்க வராங்க, பேக் ஸ்டேஜ் வந்துடும். அப்புறம் மைக்கில் உருவி போடுறாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க ஜின்னுக்கு என்ன ஆச்சு, ஜின்னு எப்படி நடந்துக்கிறோம் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகாதா இல்லை நான் சொன்னேன் இல்லையா அந்த ஆக்சிடென்ட் சொல்லிட்டாங்க. அடா இது தெரியாமல் நடந்த ஆக்சிடென்ட் தானே சொல்கிறாங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி கோபம் வந்துடுது. இப்போ சின்ன திரும்பி பார்க்குறாங்க. உனக்கு ஆக்சிடென்ட் சாதாரண விஷயமா சொல்கிறாங்க. சின்ன அப்படி சொல்ல சொல்கிறாங்க. ஜேகப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன தான் எதுவுமே சொல்லாமல் ஒரு பாட்டுக்கு டோரில் லாக் பண்ணிக்கிற ஒரு ரூமில் என்னாச்சுரா சொல்கிறாங்க. இப்போ மேனேஜர் வராங்க பாருங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஓகே, நாளைக்கு நைட்டு தான் இருக்கிற சொல்லிருக்கேன், நாளைக்கு நைட்டு தான் கான்சர்ட் இருக்குது, ஸோ நான் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஓகேவா சொல்லிட்டாங்க. போய் தூங்குங்க சொல்லிட்டு போயிடறாங்க. இப்போ எல்லாரும் அவங்க ரூம் போயிடறாங்க. இப்போனாக்கா நம்ம சுகாவும் டேவும் ஒரு ரூம், அவங்க கப்பல்ஸ் தான் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிடுறாங்க. நம்ம ஜேகப் வந்துட்டு ஒரு ரூமுக்கு போகிறாங்க. நம்ம வந்துட்டு அசால்ட்டாக வீகோ மன்னிச்சுக்கோங்க எனக்கு பேர் மறந்துட்டு நம்ம டேவும் ஜேகப்போ ரூமுக்கு போயிடாங்க. சுகா ஒரு ரூமுக்கு போயிடாரு. பையன் வந்துட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ சின்ன படம் எழுதிருக்காங்க. ஜமுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அவரை வந்துட்டு விட முடியல அப்படி அழுறத. சின்ன ஹயாங் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜின்னுக்கு யாரும் ஹக் பண்ணி டைட்டாக ஹக் பண்ணி அழுன்னு தோணுது. அதனால நம்ம ஜின்னுக்கு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ சின்ன போட்டு ஜம்க்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. ஹியாங் என்னாச்சு ஹியாங், எதனால அப்படி இருக்கீங்க, ஏன்னா இது வரைக்கும் உங்களை அப்படி பார்த்ததே இல்லை ஹியாங், சொல்லுங்க உங்களுக்கு என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ சின்னதாக வந்துட்டு அவ்வளோ ஜம்கா சொல்கிறாங்க. சொல்லுங்க ஹியாங் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவேடா சொல்கிறாங்க. சொல்லுங்க நீங்கள் என்ன கட்டால் பண்ணுவேன் சொல்லுங்க ஹியாங், எதுக்கு அழறீங்க சொல்லிட்டு சின்னதா ஜம்கு தான் சின்னோட ஏட்டியாசில் வாய்ப்பு பண்ணி விடுறாங்க. எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு சியோல் கூட்டிட்டு போக முடியுமா சொல்கிறாங்க. சியோலுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இந்த டைம் இருக்கா யங் சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா எனக்கு சியோல் கூட்டிட்டு போக முடியுமா அப்படி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜம்மு பார்க்குறாங்க. அந்த ஆக்சிடென்ட் பையனை பார்க்கணுமா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏன் யங் அப்படி சொல்கிறாங்க. உனக்கு சொன்னால் புரியாது ஜம்கா, நீ சின்ன பையன் ப்ளீஸ் எனக்கு கூட்டிகிட்டு போறியா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜம்க்கு ஓகே சொல்லிட்டு ஓகே சொல்கிறாரு. ஃபைனலாக எங்கள் ஸ்டாஃப்ஸுக்கு யாருக்குமே தெரியாமா ஜம்முக்கு சின்ன தான் வராங்க. இப்போ நான் பேக் டோர் வழியாக வராங்க. வந்துட்டு ஜம்முக்கான கார் இருக்குது, அவர் ஓன் காரை அவர் ட்ரைவ் பண்ணுறாரு. உட்காருங்க யங் சொல்கிறாங்க. இப்போ சின்ன உட்காராரு. ஃபைனல் அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. கடவுளே பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிச்சு. மேனேஜர் தெரியாமல் பார்த்துட்டு மட்டும் போதும் சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போ நம்ம சின்ன ஜம்ப் தாண்டா அவ்வளோ ஸ்பீடாக கார் ட்ரைவ் பண்ணிருக்காங்க. சின்ன அவ்வளோ வந்து ப்ரே பண்ணிருக்காங்க. ஒன்றா இருக்கக்கூடாது, சர்ஜரி ரெண்டு முடிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் எப்படியும் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஃபைனல் அந்த கார் அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு இருக்கு. 2 hours வர வேண்டிய காரை ஜஸ்ட் வந்து ஒரு 1.5 hours வந்து வந்திருப்பாங்க. வந்துருச்சு ஆயிட்டாங்க. சின்ன எந்த ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துச்சு காரு. இப்போ நம்ம சின்ன ஜம்மு பார்க்குறாங்க. யா மாஸ்க்லாம் சொல்கிறாங்க, பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப அமைதியாக இருக்கேன். அந்த மிட் நைட்டில் யாரும் இல்லை. எல்லாருமே வந்துட்டு இவன் நர்ஸ் டாக்டர்ஸாக கூட தூங்கிட்டு தான் இருக்காங்க. யாரும் நைட் இருந்தால் கூட முடிச்சுட்டே இருக்க மாட்டாங்க.
எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. இந்த ரூம் ஏன்னு சொல்கிறாங்க. இப்போ சின்ன வந்துட்டு இருக்காரு. சின்ன பின்னாடி ஜங்குக்கு வராங்க. இப்போ ஃபைனல் ரூம் பண்ணி வராங்க. அந்த ரூம் போனதுமே சின்னக்கு ஒரு மார்க்கு அந்த மிரர் வழியாக பார்க்குறாங்க. பார்த்தா நம்பிட்டு பக்கத்துலேயே படுத்திருக்காரு. அவருக்கு அதை பார்க்க இன்னும் ஒரு பயம் வருது. எப்படிடா உள்ள போகிற சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. இப்போ நம்ம இவர் பார்க்குற ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது பார்க்குறாங்களா சொல்லிட்டு இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. ஜங்கு இங்கே இரு நான் போயிட்டு வர சரியாக சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு சரியான்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம சின்ன உள்ள போகிறாங்க. சின்ன உள்ள போனதுமே ஜங்கு மிரர் வழியாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த மிரர் வழியாக பார்த்தா ஜங்குக்கு பயங்கர ஷாக்கு. எனக்கு அங்க இருக்கிற அந்த அடிப்பட்டுக்கு அந்த வாசோட பேசு நம்ம ஜங்குடைய யார் கிரஷா நினைச்சிருப்பார் இல்லையா அவர் தான். அவரை பார்த்து நம்ம ஜங்குக்கு பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. இவன் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. மூச்சு மூச்சு எப்படி சொல்லி அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுது. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு என்ன மூச்சுக்கு அவர் சொல்லிட்டு அவர் பாக்குறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருக்கு என்ன சொல்லவும் தெரியல. இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன கிட்ட போறாங்க. சின்ன கிட்ட போயிட்டு பக்கத்துல வரக்கூடிய டிசவன பாசன தெரியுமா. ஆனா எனக்கு நான் அம்மா வச்சு நான் அப்படி கூட சொல்லக்கூடாது எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது நான் பண்ண தப்பு அப்படி மன்னிச்சு சரியா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் தங்கம். என் லைஃப்ல எந்த ஒரு அம்மாவும் பண்ணக்கூடிய தப்பு நான் பண்ணிட்டேன். யாருமே சொல்லுவாங்க மேரேஜுக்கு கூட நிறைய ட்ரீம் இருக்கும். அந்த மேரேஜுக்கு ஆஃப்டர் மேரேஜ் கூட ட்ரீம் போயின்னு சொல்லிட்டு ஆனா என் லைஃப்ல எல்லாமே ஆப்போசிட்டா இருந்துச்சுட்டா. என் ட்ரீம் அந்த மேரேஜ்க்கு அப்புறம் தான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த மேரேஜ் லைஃப்ல தொலைச்சிட்டேன்னு தெரியுமா. எப்படி எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் இவரு எனக்கு மற்றபடி அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனா ரொம்ப ஜென்டில் மேனா இருந்தாரு. என்கிட்ட ரொம்ப பாசமா இருந்தாரு. ஆனா அவரோட பாசத்தை கொண்டு புரிஞ்சிக்கல. ஏன்னா அவர் ரொம்ப சாஃப்டா ரொம்ப கைண்டெல்லாம் நடந்துக்க மாட்டாரு. ஆனா ரொம்ப ஜென்டில் மேனா. சின்ன சாப்பிட்டியா சின்ன ஓகேவா இருக்கேன் அவங்க என்ன வேணுமா சொல்லிட்டு அப்படி கேட்ட ஒரு பாசம். அவரே என்ன சொன்னார் எனக்கு ரொம்ப லவ்லியா ரொமான்டிக்கா இருக்குது ஜின் அப்படி சொல்லிட்டு அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு. ஆனா நான் அவர்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. அவர்கிட்ட நான் வந்துட்டு கேட்காம பண்ண ஒரு தப்பு. நான் அவரே சொல்லியிருக்கல. அவரும் என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு பண்ண ஒரு தப்பு தான். ஆனா அவங்க விட்டு போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சு தெரியுமா அது ஒண்ணு நான் விட்டு போயிருக்க கூடாதுன்னு எந்த தப்புமே பண்ணல. ஏன்னா நீ வந்துட்டு குழந்தை எந்த தப்புமே பண்ணாத ஒரு குழந்தைய விட்டுட்டு நான் போயிட்டேன். ஜஸ்ட் 3 months அப்போ விட்டு போயிட்டேன். எதுவும் எனக்கு ஒரு பெரிய உலகமே இருக்கு பெரிய லைஃப் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நான் எதுவும் எல்லாரும் சேர்த்து வந்து அடைச்சி போட்டாங்க ஒரு வீட்டில் நினைச்சிட்டு நான் வந்து தப்பிச்சு போறதா நினைச்சு போயிட்டேன். ஃப்ரீடமாக இருக்கணும் நம்ம லைஃப் அச்சீவ் பண்ண சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் இப்போ நான் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டு தெரியுமா நிறைய அவார்ட் வாங்கியிருக்கேன். இந்த உலகம் ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியும் நான் பாடினா அந்த உலகமே கேட்குது. ஆனால் உண்மை சொல்லவா எனக்கு நீ யாருமே இல்லை. திரும்பி பார்த்தா என் அப்பா அம்மா என் கூட இல்லை. நீ அப்போ எனக்கு நீ உனக்கு என்னை யாரு கூட தெரியாது இல்லை. அப்புறம் உன்னோட அப்பா அவரையும் ரொம்ப விருப்பார்ல. இப்போ யாருக்குமே நான் வந்துட்டு யாருக்குமே நான் வேணும்னு நினைச்சதே இல்லை. எல்லாம் பண்ணது அப்படி நான் யாரையுமே பற்றி யோசிக்கவே என்னை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு போயிட்டதால யாருமே வந்துட்டு என்னை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா என்னோட அப்பா அம்மாவே என்னை புரிஞ்சுக்காதப்போ நான் இவ்வளோ அச்சீவ் பண்ணி அப்பா அம்மா கூட பக்கத்தில் வர மாட்டேன்றாங்க. அப்படின்னாக்கா நீங்களாம் எப்படி இருப்பீங்க சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப அழகாரு. யாருமே என்னை பற்றி புரிஞ்சிக்கவே இல்லைடா தங்கம். நான் பண்ண தப்பு தான். ஆனால் அம்மாவுக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு அதனால தான் விட்டுட்டு போயிட்டேன். ஆனால் எப்பவும் நான் மறந்ததே தெரியுமா. எனக்கு ஒரு வயதில் இன்னொரு லைஃப்ல நினச்சிலாம் பார்த்ததே இல்லை. ஆனால் நான் பண்ண தப்பு தான். தப்பு சரி பண்ண முடியாது. இவ்வளோ வருஷமா உன பார்க்கணும் மட்டும் கூட ஆசை இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு உன பார்க்குறப்போ ரொம்ப ஹார்ட் பிரேக்காக இருக்குது ரொம்ப பெயினாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சின்னதான் ரொம்ப அழகாங்க எவ்வளோ அழகாக இருக்கு. நீங்கள் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்கு. ஆனால் அந்த ஹெட்ல பேண்டட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு சொல்லி சின்னக்கு ரொம்ப அழகு வருது. நான் தான் ரீசனாக இருக்கணும். என் காதாம நான் தெரிச்சிருச்சு அப்படி சாரி சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. அம்மாவோட தான் எல்லாமே நடந்துச்சு அப்படி கேட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறேன் ஜமுக்கு ஒரு மாதிரி இருக்காரு. சின்ன பேசி ஜமு கேட்கல. ஏன்னா ரூம் கூட தான் பேசுறாங்க கேட்கல. அந்த மிரர் வழியாக பார்த்துட்டு தான் இருக்காரு. சின்ன அங்கேயும் இவ்வளோ அழகாங்க அப்படி சொல்லிட்டு சின்ன மாரி தான் பேசிட்டு இருக்காரு. சின்ன அம்மா மன்னிச்சிட்டு சரியா உனக்கு ஒன்றும் ஆகுதுடா நீ ஹாப்பியாக இருப்பா லைஃப்பில் நிறைய நீ பார்க்கணும் ஓகேவா. லைஃப்பில் எல்லா சந்தோஷமும் உனக்கு கிடைக்கணும். கண்டிப்பாக அப்பா உனக்கு எல்லாமே கொடுப்பாரு. எனக்கு தெரியும் அப்பாவுக்கு என் மேலே லவ்லாம் கிடையாது. எவ்வளோ கேரிங் இருந்துச்சுன்னு தெரியும். ஒரு ஒய்ஃபாக அவர் மேலே என் மேலே கேர் பண்ணார். ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ் அப்படி தானே இருக்கும். ஆனால் உன் மேலே உயிரை வச்சிருக்காரு. அதை நான் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விட மாட்டாரான்னு நினச்சி ஏங்கியிருக்கேன். ஆனால் அவர் அப்படியே ட்ராப் அவுட் அப்படி கூட அவர் வயசு வந்து ஒரே ஒரு ட்ராப் அவுட் கூட ட்ரேஸ் வந்ததில்லை. ஆனால் உனக்காக அப்படி அழுறாரு. அப்படி புரிஞ்சுக்கிட்டேன் சரியா. உன்னோட லவ் எல்லாமே அவருக்கு டிசர்வானது தான் சரியா. எப்பவுமே அவர் கூட தான் இருக்கணும். அவர் கூட தானே சேஃபாக இருப்பேன் பாதுகாப்பாக இருப்பேன். தெரிஞ்சோ தெரியாமல் அம்மாவோட கருணை அடிச்சு தயவுசெஞ்சு மன்னிச்சிக்கோ. தெரியாமல் மன்னிச்சிக்கோ சரியா. சொல்லுங்க சின்ன தான் பார்த்துட்டு இருக்காங்க. எப்போ சந்தோஷமா இருக்கணும். இது அம்மாவோட பிரேயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தான் கிட்ட வந்து ஜிம்மோட ஃபோர்கிட்ட கிஸ் பண்ணுறாங்க. அம்மா எப்பவும் பக்கத்தில் வரவே மாட்டேன். ஆனால் இன்னைக்கு ஒரு பார்க்குறப்போ எனக்கு நம்ம என் பக்கத்துலேயே வச்சுக்கணும் தோணும் தெரியுமா. நான் ஹக் பண்ணிக்கணும். நீ என் கூடவே இருக்கணும் ஆசையாக இருக்கும். எனக்கு எல்லாமே பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அது ஆசை கூட ரொம்ப தப்பு ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கும். நீ கேட்பல இத்தனை வருஷமா என்னை பார்க்காத நீ எதுக்கு இங்கே வந்து நீ கேட்பல நீங்கள் யாருன்னு கேட்டாலும் கேட்பல அப்படின்னு கண்டிப்பாக கேட்ப. நீ கேட்டாலும் கரெக்டாக தானே இருக்கும். இது வரைக்கும் என்னை பார்க்காத நீ என்னை தூக்காத நீ என்னை வளர்க்காத நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் கேட்பல. உனக்கு எந்த விதத்துலையும் பக்கத்தில் ஒரு டிசர்வான பாசம் நான் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் சொல்லப்பா இந்த வேர்ல்டுல லவ் பண்ணுற ஒரே ஒரு பாசம் நீ தான் ஓகேவா. அப்பா கூட லவ் பண்ணல. ஏன்னா அப்பா வந்துட்டு எனக்கு ஹஸ்பண்டாக இருந்தார் அவ்வளோதான். அவரே லவ் பண்ணல நானும் அவர் லவ் பண்ணல. ஒரு நல்ல பாசம் ஜென்டில் மேன் அவ்வளோதான். ஆனால் லவ் பண்ணுற ஒரே ஒரு பாசம் நீ தான் ஓகேவா. என் குழந்தைய தான் லவ் பண்ணேன். நீ என்னோட ஸ்டமக்கில் அவரோட எப்போது
வந்துட்டு ஃபார்ம் ஆனே அப்போ தான் ரொம்ப லவ் பண்ணேன். ஆனால் என்னோட அந்த ஐடியல் கரியர்ன்றது ஒரு லைஃப் என்னுடைய பாஸ்ட்டை கூட கடை மறைச்சிச்சு. இல்லை நம்மளுக்கு லைஃப் இருக்குது அப்படி சொல்லிட்டு குழந்தை மட்டும் லைஃப் கிடையாது சொல்லிட்டு நான் தான் நினச்சிட்டு போயிட்டேன். ஒரு பொக்கிஷத்தை நான் தொலைச்சிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்துட்டே இருக்காரு. அடுத்தே இருக்காங்க. எனக்கு ஒன்று பார்க்கணும் தோணுச்சு, பக்கத்தில் வரணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் பக்கத்தில் வர மாட்டேன். ஆனால் பார்க்க முடியும், நீ இப்படி தான் இருப்பா சொல்லிட்டு இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் சொல்லிட்டு சின்னுடைய ஃபேஸை தொட்டு பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பார்த்துருக்காங்க. சின்ன பார்த்துட்டு சுண்டு ஃபோட்டோவில் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு பாரு இதுக்கப்புறம் உனக்கு எதுவும் ஆகாது சரியா, இதுக்கப்புறம் ஒன்றும் ஆகாது, தெரியாமல் இருந்துச்சு அம்மா மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பார்க்குறாங்க. பார்த்துட்டு இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் நல்லதில்லை சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒரு கிளான்ஸ் திரும்பி பார்க்குறாங்க. நம்ம நம்பிச்சு ஜிம்மோட ஹேண்டில் தான் படுத்திருக்காரு. எனக்கு தெரியுங்க நீங்கள் என்ன விடவும் ஜிம்மில் லவ் பண்ணுறீங்க, நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா கூட தெரியாது எனக்கு. ஏன்னா என் மேலே ஒரு கேரிங் இருந்துச்சு தெரியும். ஒரு ஒய்ஃபாக நீங்கள் என் மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சுருக்கீங்க, ரொம்ப கேர் பண்ணீங்க தெரியும். ஆனால் உங்களுக்கு லவ்ன்றது ஜிம்மன் மேலே அவ்வளோ இருக்குல்ல, நான் எப்படி அவனை அவ்வளோ லவ் பண்ணுறேனோ ஒரு அம்மாவோ அதே மாதிரி நீங்கள் ஒரு அப்பாவும் ரொம்ப லவ் பண்ணுறீங்க. இல்லை கரெக்ட் இல்லை சொல்லுங்க. சின்ன பார்க்குறாங்க. ஆனால் அப்படி ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படி சொல்லி சின்ன நினச்சிட்டு அப்படி வெளில போயிடறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஏன் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜென்னு பார்க்குறாங்க. ஜங்குக்கு போகலாமா, அங்கேருந்து போயிடலாமா, மேனேஜர் தெரியறதுக்கு முன்னாடி போயிடலாம், என்ன பிரச்சனை ஆகும், உனக்கும் பிரச்சனை ஆகும் என்ன அப்படி சொல்கிறாங்க. அதற்கு எனக்கு ஒரே ஒரு ஆன்சர் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜென்னு பார்க்குறாங்க. என்ன ஜங்குக்கு சொல்கிறாங்க. இந்த பையன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. சின்ன அமைதியாக இருக்காங்க. சொல்லுவாங்க ஏங்க என்கிட்ட நீங்கள் ஹைட் பண்ண மாட்டீங்களா, மற்றவங்களுக்கு வேணா நீங்கள் வந்துட்டு எப்போதும் வேலை செஞ்சுட்டே இருக்க மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள போகிறீங்க ஒரு பையனோட இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஓகேவா, என்னால் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் சொல்லுங்கள் ஏங்க, நான் பார்த்துருக்கேன் எத்தனை டைம் நீங்கள் அழுதுருக்கீங்க, நிறைய டைம் அழுது பார்த்துருக்கேன். தயவுசெய்து சொல்லுங்களேன் அந்த பையன் உங்களுக்கு யார், இவன் ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ன்றதுக்காக நீங்கள் வந்துட்டு நம்ம உங்கள் கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சொல்லிட்டு வந்து பார்க்க வந்தீங்களா, இல்லை வேறு ஏதாவது பர்சனல் ரீசன் இருக்கா நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. ஏன் கேட்குறா சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்து அந்த க்ரஷன் சொன்னால சொல்கிறாங்க. மூச்சு சொல்கிறாங்க. இப்போது சின்ன பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அது இவன் தான் யாங்க சொல்கிறாங்க. இப்போ சின்னக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பாரு ஜங்குக்கு வேண்டாம் ஓகேவா, அந்த பையனை அப்படின்னு பார்க்காத, அந்த பையன் தனி லைஃப் இருக்கும், நீ ஒரு ஐடியல் ஓகே, உன் லைஃப் வேறு அவன் லைஃப் வேறு, நீ அப்போல்லாம் அந்த பையன் லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ண நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்லிடுறாங்க. இப்போது ஜங்கு ஒரு மார்க்கு ஏன் சொல்லி கேட்குறாங்க. பாரு அந்த பையன் லைஃப் வேறு உன் லைஃப் வேறு ஓகே, புரிஞ்சுக்கோ, நீ அந்த பையனை அப்படி பார்க்காத ஓகேவா, அது அவன் வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போது சின்ன ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் உங்கள் பையனா அப்படி கேட்குறாங்க. இப்போ சின்னக்கு ஒரு மாதிரி எடுத்து சின்ன பார்க்குறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க உங்கள் பையனா யாங்க சொல்லி கேட்குறாங்க. அப்படி ஜங்குக்கு தான் டக்குனு சின்னுடைய அந்த பாக்கெட்டில் இருக்க அந்த வாலெட் ஒன்று இருக்குது, எப்போவுமே வச்சுட்டு இருப்பார், எந்த ட்ரெஸ் போட்டால் அந்த வாலெட் இருக்கும், அந்த வாலெட் எடுக்கிறாங்க. இந்த பிக்சர் அந்த பையன் தானே அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது ஐ மீன் என் மூச்சு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு சின்ன பார்க்குறாங்க. பாரு அவன் மூச்சு கிடையாது ஓகேவா, அவன் என் பையன் புரியுதா, என் பையன் தான். ஆமாம் என் பையன் தான், நான் பெற்றது என் குழந்தை தான் சரியா, அவன் உன் மூச்சு இல்லை புரியுதா சொல்லிட்டாங்க. அவன் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகும்னு நினைக்காத, அவனை மறந்துடு சரியா சொல்லிட்டாங்க. ஒரு ஐடியல் லைஃப் வேறு, ஒரு நார்மல் ஹியூமன் லைஃப் வேறு ஓகேவா, அவன் ஹாப்பியாக இருக்கணும், அவன் சந்தோஷமாக இருக்கணும் சரியா, அவன் லைஃப்பில் ப்ளே பண்ண நினைக்காது அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஹியாங் சொல்கிறாங்க. இங்கே பார் ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போது சின்ன ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹியாங் அது நிச்சயமாகவே உங்க சொல்கிறாங்க. இப்போ சின்னக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் என் பையன் தான் போதுமா சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஏன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ சின்னதான் போகலாம் சொல்லிட்டு ஜங்கு கூட ஹேண்ட் பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. இப்போ பார்க்கிங் ஆகிட்டு வந்ததுமே ஜங்கு பார்க்குறாங்க. ஹேங்க சொல்லுங்கள் உங்களுக்கும் வந்து பையனுக்கு சொல்கிறாங்க. இப்போது சின்னக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்லுங்கள் ஹேங்க சொல்கிறாங்க. நான் பெற்ற என் குழந்தை சொல்கிறாங்க. ஹேங்க சொல்கிறாங்க. நான் பெற்ற என் குழந்தை ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. அவரை நம்ப முடியல, இவ்வளோ பெரிய பையன் உங்களுக்கு எப்படி